ஹாய் இலையை மிதிச்சுட்டேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் இன்றைக்கி வந்து என்ன வ்ளாக்னு வந்து பார்த்திங்கன்னா, வரலட்சுமி பூஜை நம்ம வீட்டில் வந்து செய்ய போகிறோம். இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி வந்து நான் வந்து செஞ்சுருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதையும் பாருங்கள். அதான் ஃபஸ்ட்டு நான் வந்து வரலட்சுமி பூஜை எங்கள் வீட்டில் வந்து பண்ணது. இது வந்து செகண்ட் டைம் வந்து பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சது தெரியாது எல்லாமே இதில் வந்து இருக்கும். தப்பாக ஏதாவது வந்து பண்ணியிருந்தேன்னா வந்து தாழ்மையோடு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு எதுவும் திட்டாதீங்க, கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னென்ன பண்ணுறேன்றதை பார்க்கலாம். புதுசாக யாரும் நம்மளோட சேனலை வந்து பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க. இதுக்கு வந்துட்டு நான் பூஜை சாமான்லாம் முதல்ல வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சாமி கும்பிட்டு சொன்னேன் இல்லையா, அந்த சிலை இது. அதுக்கப்புறமா இந்த மனை, இது ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் இன்னொரு காய்ந்து ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சொம்பு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் நான் வரலட்சுமி பூஜை டைமில் தான் வந்துட்டு வாங்கினேன். இது இப்போ கொஞ்சம் கழுவாதனால இப்படி வந்து கிடக்குது. ஏன்னா இதை யூஸே பண்ணுறது இல்லையா, அப்போ யூஸ் பண்ணதாலும் சரி. அதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டேன். இதுவும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பூஜை சாமான் எல்லாமே நேற்று வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம். இந்த மாங்கல்ய கயிறு, அதுக்கப்புறமா வந்துட்டு சாமிக்கு வந்து நான் அப்படியே வந்து அட்டாச் பண்ண போகிறேன் இந்த புடவையை. ஸோ இந்த மாதிரி ட்ரேப் பண்ண மாதிரியும் வாங்கிட்டு வந்தேன். நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறமா இது 2 செட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மஞ்சள் இது இதில் ஒன்று மஞ்சள் இருக்குது. அப்புறம் கண்ணாடி, இன்னொரு போட்டில் என்னன்னு சொல்லி தெரியல. இது வந்து இது வந்து மஞ்சள் கயிறு. அதுக்கப்புறமா வந்துட்டு கிழங்கு மஞ்சள், சாமியோட கழுத்தில் நம்ம தாலி கட்டுவோம். ஸோ அதுக்கு அவ்வளோதான். வேற எந்த கொஞ்சம் தேவையில்ல. பூ வந்து வச்சுருக்கேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம வந்து குயிக்காக வந்து ட்ரை பண்ணிடலாம். இது வந்து ஹாய், வீடியோவில் வந்துட்டு வாய்ஸ் வந்துட்டு லோவாக கேட்குதா என்னன்னு சொல்லிட்டு தெரில. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த கோலம் வந்து போட்டுக்கலாம். நான் ஒரு கோலம் வந்து யூடியூப்பில் பிட் அடிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து பேசிக்காக கோலம்லாம் போட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துட்டு கோலம் போடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மஞ்சள் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு இந்த நிலவில் வந்து பூசிக்கலாம். இந்த கோலத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோலத்துக்கு பின்னாடி இல்லை, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்கள் ஏரியாவில் வந்துட்டு மாரியம்மன் கோயில் இருக்குமா, அங்கே வந்து கோல போட்டியெல்லாம் வந்து நடக்கும். எல்லாருமே அந்த கோயில் முன்னாடி வந்து கோலம் போடுவாங்க. அப்போ சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு ஆர்வத்தில் வந்து நானும் போய் போட்டேன். அப்போ வந்து ஆறுதல் பரிசாக வந்துட்டு இந்த அது என்னது பெரிய தாம்பூலத்தட்டெல்லாம் தந்தாங்க. அப்பயே வந்து நான் கோல போட்டியில் ப்ரைஸ் வாங்கினேன்னு சொல்லி எல்லாத்துலேயுமே வந்து சீன் போட்டுக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நான் அந்த கோலம் போடுறதே எல்லாமே வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கேப்புக்கு அப்புறம் இப்போ அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து கோலமே வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் இந்த மாக்கோலன்றதெல்லாம் வந்து நான் வாழ்க்கையில் போட்டதே கிடையாது. லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் கார்த்திகை தீபத்தப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து மாக்கோலம் வந்து போட்டிருந்தேன். அதுவுமே வந்து நம்ம சேனலில் வீடியோவில் வந்துட்டு இருக்குது. அண்ட் ஃபைனலாக நம்மளோட கோலத்தோட அவுட்புட் வந்து இப்படி தான் வந்து இருக்குது. கோலம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொன்று என்ன, இந்த ரெட் கலருக்கு வந்து காவி பொடி யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அது இல்லாதனால நான் வந்து ஃபுட் கலர் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். எல்லோக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் யூஸ் பண்ணாமல் மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அது வந்து அரிசி மாவோட கலந்துருந்தேன். பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் வந்து தடவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நேரம் உட்காந்து ஒன்றா நம்ம வந்து வியாழக்கிழமை நைட்டு படைச்சிட்டு காலையில் சாமியை வரவழைச்சிட்டு 3 நாள் வந்து பூஜை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கலசத்தை கரைச்சிக்கலாம். இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம கலசம் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கூட பூஜை பண்ணி, சரி காலையிலையும் பூஜை பண்ணிட்டு சாயந்தரம் பூஜை பண்ணிட்டு நம்ம வந்து கரைச்சிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். 1 நாள் வைக்கணும்னாலும் வைக்கலாம், 3 நாள் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். இதெல்லாம் எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. நானுமே வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எப்படி பண்ணணும், எனக்கு ஏன்னா நம்ம பண்ண போகிறோம்னு ஆகிப்போச்சு. அது வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத வந்துட்டு சில டிப்ஸ் எல்லாமே நானுமே வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதனால வந்து சொல்கிறேன். 9:15 10:15 தான் நல்ல நேரம். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம். குங்குமம் வந்து வச்சுக்குவோம். இந்த மஞ்சள் நல்லாவே இல்லை போல, ஒரு மாதிரி மஞ்சளாவே இல்லை. கரையிலலாம் ஆகுது. என் வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதா என்னன்னு சொல்லிட்டு தெரில. ஏன்னா காலையில் அப்படிங்கும் கொஞ்சம் வந்து டல்லாக தான் இருக்குது வாய்ஸ். கொஞ்சம்
தொண்டை கட்டின மாதிரி இருக்கும். கேட்குதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கும் நான் சத்தமாக தான் பேசுகிறேன். இந்த புள்ள குட்டிங்கெல்லாம் உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு தேவையில்லை, நம்ம இந்த இடத்துல தான் வந்து சாமியை வைக்க போகிறோம். ஸோ இது மட்டும் கவர் பண்ணால் போதும். அவ்வளோதான், நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இலை வந்து வாழை இலை. ஃபஸ்ட்டு அடியில் வந்து இலை தான் வந்துட்டு போடணும். நம்ம இந்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணால் போதும். நம்ம கிராண்டாக பண்ணணும்னாலும் அது எல்லாமே நம்மளோட விருப்பங்கள் தான். நிறைய பேர் இந்த ஃபெஸ்டிவல் வந்து கிராண்டாக பண்ணுவாங்க. நம்மளோட விருப்பம் தான், எதுனாலும் எப்படினாலும் இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இலையில வந்து அரிசி வந்து போட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டு நம்ம அரிசி போட்டு அதுக்கு மேலே மனை வந்து வச்சுக்கணும். கீழே குழந்தைங்க இல்லை, நம்ம கீழே வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலசத்தை வந்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம திருப்பி வந்து அரிசி வந்து ஆட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக வந்து போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு அரைவாசி அளவு வந்துட்டு போட்டால் போதும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருகமணி இதெல்லாம் வந்து போடுவாங்க. எனக்கு அது வந்து கிடைக்கல. அதுக்கு அந்த கருகமணி இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா வந்துட்டு, சரி கருகமணி கிடையாது, குன்றின் மணின்னு சொல்லிட்டு சிவப்பு குன்றின் மணி, அப்புறம் அது கூட 2-3 ஐட்டம்லாம் வந்து போட்டாங்க. எனக்கு அது வந்து கிடைக்கல. அது கூடயே வந்துட்டு வெள்ளி நாணயம், தங்க நாணயம் நம்மக்கிட்ட வசதி இருந்தால் நம்ம வந்து அதெல்லாம் வந்து வாங்கி போடலாம். நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு நம்மக்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இது என்னோடய செயினு. ஸோ இதையும் அதுக்கப்புறமா ஒரு சின்ன காயின்னு நான் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து 2 ரூபா காயின் தான். ஸோ இதை வந்து போட்டுக்கலாம். இது வந்து போட்டதுக்கப்புறமா பூ எடுத்து வச்சுருங்க. போட்டதுக்கப்புறமா அதுக்குள்ளேயே வந்துட்டு வெத்தலை பாக்கு வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒரே ஒரு பூ போட்டுக்கலாம் உள்ள. ஒரே ஒரு வெத்தலை, ஒரே ஒரு பாக்கு வந்து உள்ளே வச்சுக்கோங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே சரி போட்டது எடுக்கக்கூடாது, இருந்தாலும் நான் காட்டுறேன். அரிசி போட்டுட்டு வெத்தலை பாக்க இப்படி நீட்டமாக வந்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம பூ, அவ்வளோதான். இதை வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து 2 நாட்டு வந்து கொடுத்துருப்பாங்க நம்மளோட சாமியோட சிலையில். அது பேக் சைடு கட்டி இந்த மாதிரி வந்துட்டு வைக்க போகிறோம். நான் அதை கட்டிட்டு வந்துடுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறாவே வந்துட்டு கட்டியிருக்கேன். இதை வந்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல இப்படி தான் வைக்கணும். மேலே நம்ம கலசம் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி வச்சுட்டு நம்ம வந்துட்டு அழகாக வந்து கட்டிடலாம் பின்னாடி. இது நல்லா வந்து டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணணும். அது மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. வந்து நம்ம கலசம் வச்சு தான் வழிபடணும் அப்படின்றதுலாம் வந்து கிடையாது. நம்ம ஃபோட்டோ மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நம்ம வந்து வழிபடலாம். நம்மளோட விருப்பங்கள் தான். இந்த கலசம் வந்து கடையில் கிடச்சிது. அதுலேயும் வந்து இந்த கலசம் வந்து பார்த்திங்கன்னா, சரி கலசம் அப்புறம் சாமியோட சிலை வந்து மஞ்சள் முகத்தில் இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறமா சாமிக்கு வந்து என்னென்னலாம் பரிமாறணும், அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசிக்கு மேலே வந்து இந்த மனையை வைக்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம வந்து கட்டி விட்டுக்கலாம் சாமிக்கு. இது ரெடிமேடாக வாங்கினதுனால இப்படி வந்து நிற்கிது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பெரிய கலசங்கள்லாம் வைக்கிறோம், இல்லை நமக்கு வந்து சாரீ ட்ரைப்லாம் பண்ண தெரியும் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக வந்து வீட்டிலே வந்து ட்ரைப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து புடவை கட்டுறது வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ரெடிமேடாகவே வந்து விற்கிது, அதை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வேறு ட்ரெஸ் வந்து மாற்றிட்டு வந்துட்டேன். நான் வந்து என்ன பண்ணேன்னா, நான் சாயந்தரம் நம்ம கோலம் போடும்போது ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அப்போவே அதை கட்டிட்டு நைட் தூங்கும்போது வேறு நைட் ட்ரெஸ் போட்டதுனால தான் காலையில் குளிச்சுட்டு அதே ட்ரெஸ்ஸே போட்டிருந்தேன். சரி, இப்போ கொஞ்சம் ரொம்ப ஸ்வெட் ஆச்சு, அதனால வந்துட்டு ஏன்னா வந்து நெய்வேத்தியெல்லாம் போய் செஞ்சுட்டு வந்தேன், அதனால் வேறு ட்ரெஸ் வந்து மாற்றியாச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம சாமிக்கு வந்துட்டு இதை வந்து ஃபிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சாமிக்கு என்னென்ன வைக்கலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். அதே மாதிரி சாமிக்கு வந்து பூ வச்சுக்கலாம். சாமிக்கு என்னென்ன வச்சு படிச்சிருக்கோம்னா கண்ணாடி, அதுக்கப்புறமா மஞ்சக்கயிறு, வளையல், அதுக்கப்புறமா வெத்தலை, பாக்கு, அது கூடயே வாழைப்பழம் வச்சுருக்கலாம். வெத்தலை, பாக்கு, இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, அதுக்காக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பூ வந்து வச்சிடலாம் சாமி எல்லாத்துக்குமே. இங்கே வந்து சாமி பூ வந்து கிடைக்க மாட்டேங்குது. அங்கே நாங்கள் வந்து இந்த அரளி பூவெல்லாம் வச்சு கட்டுவாங்க இல்லையா, அதுதான் வந்து எங்கள் ஊரில் சாமி பூன்னு சொல்லிட்டு வைப்போம். இங்கே அது வந்து கிடைக்க மாட்டேங்குது. என்ன அரளிப்பூ, மதிக்குழந்தெல்லாம் வச்சு கட்டுவாங்க. இங்கே வந்து இந்த செம்மந்தி தான் வந்து வருது. பார்த்திங்கன்னா சாமிக்கு கட்டுறதுக்காக மஞ்சள் கயிறு வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதே வந்துட்டு நம்ம வந்து கட்டி விட்டுடலாம் சாமிக்கு. வந்துட்டு வச்சாச்சு. இப்போ வந்து நெய்வேத்தியத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கேசரி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதை வந்துட்டு இங்கே இலையிலே வந்து வச்சுக்கலாங்க. இங்கே பிளேட்டில் வைக்கிறதுக்கு சுத்தமாகவே வந்து இடம் கிடையாது. ஸோ நாங்கள் இலையிலே கொஞ்சமாக வந்துட்டு வச்சுக்கிறேன். ஃபுட் கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ ஃபைனலி நம்மளோட அம்மன் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு ரெடி. சூப்பராக நம்ம அம்மனை வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். தேங்காய், வாழைப்பழம், கண்ணாடி, அம்மனுக்கு பிடிச்ச எல்லாமே வந்து வச்சாச்சு. சீப்பு மட்டும் லைட்டாக வந்து மிஸ் ஆகிடுச்சு, நான் வாங்கவே சுத்தமாக மறந்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, சாமிக்கு வந்து ப்ளவுஸ் பிட்டு தான் வந்துட்டு மெயினாக வந்து வைப்பாங்க. என்கிட்ட புதுசாக ஒரு புடவையும் ப்ளவுஸும் வந்துட்டு இருக்காங்க, நான் வைக்க போகிறேன். ஆனால் இங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லை, நான் எடுத்து எங்கே வைக்க போகிறேன்னு தெரியல. அதை வைக்கணும், நான் இங்கே இடம் இல்லாதனால நான் வைக்கலை. நீங்கள் வந்து கும்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ப்ளவுஸ் பிட்டு வந்து நியூவாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா புடவை, ப்ளவுஸ் பிட்டு எதுனாலும் வந்து வைக்கலாம். இது சுத்தமாக இடம் கிடையாது வைக்கிறதுன்றதுனால தான் நான் வந்து வைக்கல. இதோட வந்து நான் வந்து முடிச்சுட்டேன். ஆனால் அது வந்து வைக்கணும். புதுசாக யாராவது வந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்க, பண்ண போறீங்க அப்படின்னா அவங்களுக்காக நான் வந்து சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம திரி போட்டு வந்து விளக்கு வந்து கட்டிருக்கலாம். சரியா நிற்க மாட்டேங்குது. அப்படியே இருக்கட்டும்.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டோட மகாலட்சுமி பூஜை சிறப்பா வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. நாங்க ரொம்ப கிராண்டா அப்படியெல்லாம் வந்து பண்ணல. ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பெரியவங்க, நான் ஒருத்தி தான் வந்து சின்ன பொண்ணு இந்த ஏரியாலே. ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் வந்து சங்கட்டமா வந்து இருந்துச்சு. என் ஏஜ்ல இருந்தாங்க அப்படின்னா கூட கூப்பிட்டு வச்சு வாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு பண்ணலாம். அதனால நான் மட்டுமே வச்சுதான் வந்து கும்பிட்டேன். பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர்ஸ்ல வந்துட்டு நம்ம யாரையாவது கூப்பிட்டு வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. இதை வந்து எங்க ஊர்ல வந்து மங்களி நோம்பின்னு வந்து சொல்லுவோம். இந்த அன்னைக்கு வந்துட்டு சாம்பார், ரசம், வடை, பாயசம், முக்கியமா வந்து இந்த மஞ்சள் பூசணிக்காய் போட்டு வந்துட்டு பொரியல் எல்லாம் வந்து சாம்பார் வைப்பாங்க இந்த அன்னைக்கு விசேஷமா. அப்புறம் கோயில்ல வந்து விளக்கு பூஜை எல்லாம் கூட நடக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு அங்க விளக்கு பூஜைக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனா எதுக்கு போவேன் எதனால போவேன்லாம் தெரியாது. சின்ன பிள்ளையா இருக்கனால வந்துட்டு போயிருக்கேன். அப்ப அதோட அர்த்தம் வந்து புரியல. பட் இன்னைக்குதான் வந்து இதோட டீட்டெயிலான எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து பண்ணியிருக்கேன். ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. டீட்டெயிலா எனக்கு இதோட பத்தி எல்லாம் வந்து தெரியாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிட்டு வந்து பண்ணியிருக்கேன். இது 2 years பேக் வந்துட்டு ஒரு வீடியோ இதே மாதிரி வந்து போட்டிருக்கேன். அதை வந்து நீங்க வந்து பாருங்க. அதுக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசம் வந்துட்டு வரும். ஏன்னா இதுல வந்து நான் பிளவுஸ் ஃபிட் வந்து வைக்கல, சுத்தமா வந்து இடமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கீழே வந்து வைக்க முடியாது பசங்களை வச்சுட்டதுனால என்னால முடிஞ்சது நான் வந்து பண்ணியிருக்கேன். சாமியோட அலங்காரம் எப்படி இருக்கு அப்படின்றது வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.